ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி வைஸ் எப்படி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னு பார்த்தோம். அது எப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மேலே ஒரு ட்ரிகர் கண்டிஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே மல்டிபிள் லெக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த 4 லெக்கையும் சேர்த்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஓவராலாக லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லெக்குக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஸ்மார்ட் டார்கெட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதில் டார்கெட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் 3 டார்கெட் செட் பண்ணிக்கலாம் ஒரு பொசிஷனுக்கும். டார்கெட் எப்போ புக் பண்ணணும், இப்போ 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ட்ரி எடுத்த பொசிஷனில் இருந்து 50 பாயிண்ட்ஸ். அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு 2000 என்ட்ரு பண்ணிங்கன்னா அமௌண்ட்டுன்றது ஆக்சுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போது பேங்க் நிஃப்டியோடைய லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 35. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா 3500 ப்ராஃபிட் வரும். ஸோ மல்டிப்ளைட் பை லாட் சைஸ், ஆக்சுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம இங்கே அமௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது இல்லாமல் நீங்கள் பெர்சன்டேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் அச்சீவ் ஆனதும் டார்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ பெர்சன்டேஜுமே என்ட்ரான ப்ரைஸில் இருந்து தான் கேல்குலேட் பண்ணும். ஈஸிஎல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதோ ப்ரோக்கர் டெர்மினல் இருந்து அந்த ஆர்டர் எந்த ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு ஈஸிஎல்க்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன ப்ரைஸில் தான் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேட் பண்ணணும், வேறு எந்த ப்ரைஸ்லையும் கேல்குலேட் பண்ணாது. நீங்கள் அதை பற்றி worry பண்ணிக்க வேணாம். அண்ட் தென் ட்ரையலிங் 30% ப்ராஃபிட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் 30% ரீச் ஆனதுக்கப்புறம் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டில் இருந்து 20% ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும். அங்கேருந்து இன்னொரு 50% மேலே போச்சு அப்படின்னா 50% மைனஸ் 20%, 30%ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டிஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், 100%ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது 5 லாட் எடுத்துருந்தீங்கன்னா 5 லாட்டுமே இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். 50 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 100 நான் 50%ன்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ 5 லாட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது 3 லாட்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணும். டெசிமல் வேல்யூஸை வந்து அப்பர் வேல்யூ தான் எடுத்துக்கும், லோயர் வேல்யூ எடுத்துக்காது. ஸோ 6 லாட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா 3 லாட்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணும். 5 லாட்ஸ் எடுத்துருந்தீங்கனாலுமே 3 லாட்ஸ் தான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் 1 நான் செட் பண்ணிட்டேன், 50% ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு டார்கெட் 2 அகெயின் ஒரு 50% நான் டார்கெட் 2 ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த 50% என்ட்ரியிலேருந்து தான் கேல்குலேட் பண்ணோம், லாஸ்ட்டாக ஸ்கொயர் ஆஃப் பண்ண இடத்துலேருந்து கேல்குலேட் பண்ணாது. ஸோ நீங்கள் 100 ருபீஸில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம், நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து 100 ருபீஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 130ல் ட்ரிகர் ஆகும், செகண்ட் டார்கெட் வந்து 150ல் ட்ரிகர் ஆகும். என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து தான் இந்த பெர்சன்டேஜ் கேல்குலேஷன்ஸ் நடக்கும். அகெயின் நீங்கள் அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா 100% இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா இப்போது டோட்டலாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 100%. இப்போ மேலே நீங்கள் 6 லாட்ஸ் எடுத்துருந்தீங்க, மேலே 50% சூஸ் பண்ணிங்கன்னா 3 லாட்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆகிட்டு பேலன்ஸ் 3 லாட்ஸ் இருக்கும். நீங்கள் டார்கெட் 2ல் 100% போட்டிங்கன்னா தான் 3 லாட்ஸில் 100% ஸ்கொயர் ஆஃப் பண்ணும். அதாவது இந்த எக்ஸிட் குவான்டிட்டி எப்படி கேல்குலேட் ஆகும் அப்படின்னா ஓப்பனில் இருக்கிற பொசிஷனில் அதுலேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படி தான். நீங்கள் 6 லாட்ஸ் எடுக்கிறீங்க, டார்கெட் 1ல் 50% ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டீங்க, அப்போ 3 லாட்டு டார்கெட் 1ல் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். எக்ஸிட் குவான்டிட்டி 3யும் ஓப்பன் குவான்டிட்டி 3ன்னு காட்டும். இங்கே நீங்கள் செகண்ட் டார்கெட்டில் 100%ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 3 ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். நீங்கள் இங்கே மறுபடியும் 50% கொடுத்தீங்கன்னா ஸோ 3 டிவைடட் பை 50 இஸ் 1.5, அதனுடைய அப்பர் வேல்யூ 2. ஸோ 2 பொசிஷன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் 1 ஆப்போசிட் சிக்னலுக்காகவோ இல்லை மற்ற எக்ஸிட் கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வரைக்கும் அது ஓப்பனில் வச்சுருக்கோம். இதுதான் டார்கெட் ஆப்ஷன்ஸ். சிமிலர்லி நீங்கள் தேர்ட் டார்கெட் எனேபிள் பண்ணலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப்டர் டார்கெட் நம்ம ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ஈச் அண்ட் எவ்ரி பொசிஷனுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், அதான் இந்த ஆப்ஷன்.
ஸ்டாப் லாஸ் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆர் எத்தனை பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வேணுமோ, இல்லை எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேல்யூவை செட் பண்ணிவிட்டு எக்ஸிட் குவான்டிட்டி எவ்வளோ பண்ணணும், 100%னா 100% செலக்ட் பண்ணி 100% செலக்ட் பண்ணுங்கள். ட்ரையல் ஸ்டாப் லாஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணாது. அந்த ஸ்டாப் லாஸ் லெவலையே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி மார்க்கெட்டை ஹை ப்ரைஸ் போக போக மூவ் பண்ணிக்கினே போகும். இது நீங்கள் சேவ் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த லெக்கு ஆட் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் அப்படியே ஃபாலோ ஆகும். நீங்கள் ஒரு லெக்கில் இதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த வாட்டி நீங்கள் லெக்கு ஆட் பண்ணும்போது தான் இந்த செட்டிங்ஸ் அப்படியே அதில் ரீஸ்டோர் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண லெக்ஸுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவ் அஸ் டிஃபால்ட் இனிமேல்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற லெக்ஸுக்கு தான் இந்த சேவ் அஸ் டிஃபால்ட் அப்ளை ஆகும். இந்த சேவ் அஸ் டிஃபால்ட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது லெக்ஸு க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லெக்ஸுக்கோ அந்த பொசிஷன்ஸுக்கோ இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் செட் ஆகாது. கீப் இன் மைண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இதில் அப்டேட் ஆகிடும். இங்கே பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் காட்டும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பொசிஷனுடைய டார்கெட் என்ன செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். மேலே என்ட்ரி கண்டிஷனில் இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டன் எதுக்குன்னா இந்த கண்டிஷன் எப்போ ட்ரிகர் ஆகுதோ அந்த ட்ரிகரான ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்கும். எதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் ஆச்சு அதை நாங்கள் சிக்னல்னு சொல்லுவோம். ஈஸியல்கோ டேர்ம்ஸில் அதுக்கு பேர் சிக்னல். எந்த சிக்னலை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ நீங்கள் டைம் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் ஆனதும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்ற ரெக்கார்டு வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ரெக்கார்டும் இல்லை, அதனால் அது டிசேபிள்டில் இருக்குது. ஈஸியல் கோட் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் எதனால் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படி பார்க்கணுன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் லெக் வைஸ் எப்படி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சார்ட் சிக்னல் ட்ரேடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.